வணக்கம். அபிராமி அம்மை பதிகத்தை தொடர்ந்து பார்த்து அனுபவித்து அருள் பெற்று வருகிறோம். 8 அற்புதமான பதிகங்களை பார்த்து முடித்து அனுபவித்து விட்டோம். இப்பொழுது 9வது அபிராமி அம்மை பதிகம். இந்த பதிகத்தினுடைய சுருக்கமான பொருள் என்ன என்றால், இந்த உலகத்தை எல்லாம் 2 நாளிகைக்குள் படைத்து காத்து அருள் புரியக்கூடிய உனக்கு என்னுடைய துன்பத்தை போக்குவது ஒரு வேலையா? அது ஒரு வேலையே இல்லையே. ஒரு நொடிப்பொழுதில் என்னுடைய துன்பத்தை எல்லாம் நீ அகற்றி என்னை கடத்தேற்றி என்னுடைய பிறவி பிணியை அகற்றி சிவலோகத்தில் நான் சென்று தங்குமாறு செய்யக்கூடாதா என்று வேண்டுகிறார். நீ ஒரு அற்புதமானவன். 2 நாளிகைக்குள்ளேயே நீ உலகத்தை படைக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கிறாய். உலகத்தில் 4 விதமான பிறப்புகளை படைத்திருக்கிறாய். 84 லட்சம் யோனிகளை படைத்திருக்கிறாய். இவளையும் 2 நாளிகை பொழுதுக்குள் படைத்து விட்டாயே. படைத்த அனைத்து உயிர்களையும் படியளந்து காத்து வருகிறாயே. அவர்களுக்கு தக்க சமயத்தில் அருள் வழங்கி வருகிறாயே. இவ்வளவையும் செய்வதற்கு உனக்கு 2 நாளிகை பொழுது கூட, ஒரு நாளிகை என்றால் 24 நிமிடம், 2 நாளிகை என்றால் 48 நிமிடம், 2½ நாளிகை என்பது 1 மணி நேரம். 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே, 48 நிமிடங்களுக்கு உள்ளாகவே நீ இந்த உலகத்தை படைத்து காத்து அருள் புரியக்கூடிய வல்லமையுடையவளாக இருக்கிறாயே. என்னுடைய பிறவிப்பிணியை நீக்குவதற்கு ஒரு நொடிப்பொழுது போதாதா? ஏன் இறங்கி வரமாட்டேன் என்கிறாய் என்று அபிராமி அம்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த பாடல் எதற்கு வேண்டுகோள் விடுக்கிறார்? அவருக்காக வேண்டுகோள் விடவில்லை, நமக்காக வேண்டுகோள் வைக்கிறார். இந்த பாடலை படிப்பவர்கள் அனைவருமே அபிராமி அம்மையினுடைய அருளை பெற்று பிறவிப்பிணியிலிருந்து மீள முடியும். அதுதான் இதனுடைய தாற்பயம். ரொம்ப நேருக்கு நேரம் அபிராமி அம்மைகிட்ட பேசுவது போலவே இந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டு அதனுடைய சிறப்பு அதுதான். 1 நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்த நாள் வரைக்கும். பொருள் புரிகிறது ரொம்ப ஈஸி. 1 நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்த நாள் வரைக்கும். ஒளியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அரு நான் இயற்றிட்ட வில் போல் இருக்கும் இவ் அடிமைவாள் கருணை கூர்ந்து. அரு நான் இயற்றிட்ட வில் போல் இருக்கும் இவ் அடிமைவாள் கருணை கூர்ந்து. அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உனையன்றி இல்லை. அதான் உனையன்றில்லை. உண்மையாக 2 நாளிகை பொழுதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வுலக போனத்தையும் இயற்றியருளும் திறங்கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ. வரு நாவலூரார் முதலார் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இதுதான் பதிகம். இந்த பதிகம் என்ன சொல்ல வருது பாருங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்த நாள் வரைக்கும். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, நான் இன்று இருக்கின்ற நாள் வரைக்கும் இத்தனை நாளும் ஒளியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளந்தளர்ந்து மிகவும். பிறந்ததுல இருந்து இந்த வயசு வரைக்கும் 1 நாள் கூட நான் கவலை இல்லாமல் இருந்ததில்லை. நமக்கு தான் சொல்றார். நம்ம பிறந்த நாளிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற இந்த 62 அகவை வரைக்கும் கவலை இல்லாமல் இருந்திருக்கிறோமா? படிக்கும்போது ஒரு கவலை, வேலை தேடும் பொழுது ஒரு கவலை, பெண் தேடும் போது ஒரு கவலை, திருமணம் முடிந்த பின் ஒரு கவலை, பிள்ளைகள் பிறந்த பின் ஒரு கவலை, பிள்ளைகள் ஆளாகி வளரும் போது ஒரு கவலை, பிள்ளைகள் பிறக்க வேண்டுமே என்ற கவலை,
அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே என்ற கவலை. இப்படி தீராத குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டு அந்த தயிர் மத்தில் அழல்கின்ற அந்த தயிரை போல துன்பமே மிக கொண்டு பிறந்த இந்த நாள் வரைக்கும் துன்பத்திலேயே இருக்கிறோம். ஒரு நாள் இல்லை, இரு நாள் இல்லை, இந்த நாள் வரைக்கும் நாம் துன்பத்திலேயே இருக்கிறோமே. இதை கண்டு உனக்கு மனம் இலகவில்லையா? உன் மனம் இறங்கி வராதா? அதான் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்த நாள் வரைக்கும் ஒளியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருணான் இயற்றிட்ட வில்போல் இருக்கும் இவ்வடிமைபால். பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கவலையோட இருக்கிறனே, அந்த கவலை எப்படிப்பட்டது? ஒரு வில் இருக்கிறது, அதில் நான் இருக்கிறது. அம்ப பூட்டியாச்சு. அம்ப பூட்டி கைய வச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்ப விடணும் அப்படிங்கிற அந்த தருணத்துல எவ்வளவு பதட்டமும் பதபதப்பும் இருக்குமோ அதை போல அந்த குறி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பதட்டத்துடன் நம்ம உள்ளம் இருக்குமோ அந்த பதட்டத்தோடையே நான் இந்த பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேனே, என் பதட்டத்தை என்று தணிப்பாய். அதான் அருணான் இயற்றிட்ட வில் போல் இருக்கும் இவ்வடிமைபால். பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே பதட்டம், ஒரே டென்ஷன், ஒரே கவலை, ஒவ்வொரு விதமான கவலைகள். இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் ஒரே விதமான பலவிதமான கவலைகளின்பால் ஆட்கொண்டு அந்த நானில் பூட்டிய அம்பு எப்பொழுது வெளிவருமோ என்று பதட்டத்துடன் இருக்கக்கூடிய வில் போல எப்பொழுதுமே பதட்டத்தோட இருக்கிறனே, உள்ளமெல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறேனே இந்த கவலையால. என் மேல் கருணை வராதா? கருணை கூர்ந்து அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உன்னை அன்றில்லை. இந்த கவலையெல்லாம் போக்கி எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள் நீ மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உனையன்றில்லை. உன்னை தவிர வேறு யார் இந்த கவலையை போக்க முடியும்? ஏன்னா நீ எப்படிப்பட்ட சக்தி உடையவள்? உண்மையாக இருநாளிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் உலகனத்தையும் இயற்றி அருளும் திறங்கொண்ட நீ. என் கவலையை நீ தான் போக்க முடியும். ஏன்னா உண்மையாக 2 நாளிகை பொழுதும் கூட தேவையில்லாது அந்த 2 நாளிகை பொழுதுக்குள்ளேயே இந்த உலகம் அனைத்தையும் 14 லோகங்களையும் படைத்து அதில் உள்ள ஜீவராசிகளை அனைத்தையும் படைத்து 4 விதமான பிறப்பை உடையவர்களையும் படைத்து 84 லட்சம் யோனிகளை எல்லாம் படைத்து படைத்ததோடு மட்டும் நின்றுவில்லாமல் படைத்தவைகளை அனைத்தும் காத்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து யோனிகளுக்கும் அருள் செய்து இருக்கின்ற நீ இவ்வளவு வேலையையும் 2 நாளிகை பொழுதுக்குள்ளேயே செய்கிறாய் என்றால் என்னுடைய கவலையை நீ தீர்க்க முடியாதா? தீர்க்க முடியும். அது உனக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. ஏற்றி அருளும் திறங்கொண்ட நீ ஏழை ஏன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ. இப்படிப்பட்ட வன்மையும் வலிமையும் உடைய உனக்கு என்னுடைய கவலையை தீர்ப்பது அரிதான விஷயமில்லை, எளிமையான விஷயம்தானே. உடனே இறங்கி வா. நீ எங்கிருக்கிறாய்? வரு நாவலூரார் முதல்வர் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி. அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் வந்து வணங்கி போற்றி பதிகங்கள் பாடிய என்றுமே புகழ் வளர்ந்திருக்கக்கூடிய திருக்கடவுரில் வாழ்கின்றவளே, உன்னை வணங்குவோருக்கெல்லாம் சுபங்களையும் வாரி வழங்கக்கூடியவளே, சுபநேமி, புகழ்பெற்ற நாமத்தை உடையவளே, உன்னை வணங்குவோர்களுக்கெல்லாம் புகழை வாரி வழங்குபவளே, சிவசாமியினுடைய இடப்பாகத்தில் அமர்ந்து கொண்டு அவளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பவளே, அபிராமி என்ற பெயரை உடையவளே, உமையாம்பிகையே, எனக்கு என்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய வலிமை உனக்கு மட்டுமே உள்ளது. ஏனென்றால் நீ 2 நாளிகைக்குள்ளாகவே இந்த உலகம் முழுவதையும் படைத்து அதில் உயிர்கள் அனைத்தையும் படைத்து படைத்த உயிர்கள் அனைத்தையும் காத்த உயிர்கள் அனைத்தையும் அருள் செய்து இருக்கக்கூடிய வேலையை 2 நாளிகை பொழுதுக்குள் 48 நிமிடங்களுக்குள் செய்வதற்கு வலிமையுடையவளாக இருப்பதனால் என்னுடைய மனக்கவலை அந்த நாணில் பூட்டிய வில் அம்பு போல்
நாணில் பூட்டிய அம்பு எப்பொழுது வெளி வருமோ என்று அந்த வில் பதட்டத்துடன் இருப்பது போலவே நான் பிறந்ததில் இருந்து இந்த நாள் வரைக்கும் மன பதட்டத்துடன் தீராத கவலையிலேயே ஆழ்ந்திருக்கிறேனே. அந்த கவலையை நீ உலகங்களையெல்லாம் 2 நாளிகைக்குள் படைக்கக்கூடிய வலிமை உள்ளவள். என்னுடைய மனக்கவலையை போக்குவது உனக்கு ஒரு பெரிய வேலையா? பெரிய வேலையே ஒன்றுமில்லையே. நான் பிறந்ததிலிருந்து இருக்கக்கூடிய இந்த கவலையை தீர்த்து அருள்வாயம்மா அபிராமியை என்று வேண்டுகோள் வைக்கிறார். இந்த பதியத்தை பாடினால் நம்மளுடைய மனக்கவலைகள் தீரும், பிறவிப்பிணி தீரும். மனக்கவலை தீரவும் பிறவிப்பிணி தீரவும் பாட வேண்டிய பதிகம். 1 நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்த நாள் வரைக்கும் ஒளியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளந்தளர்ந்து மிகவும் அருநான் ஏற்றிற்ற வில்போல் இருக்கும் இவ் அடிமைபால் கருணை கூர்ந்து அஞ்சேல் எனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உன்னை அன்றிலை உண்மையாக 2 நாளிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வுலக போனத்தையும் ஏற்றியர்களும் திறங்கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ. வரு நாவலூரார் முதலார் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. மற்றும் ஒரு அபிராமி பதியத்தில் உங்களை சந்தித்து அபிராமி அம்மையினோட அருள் பெற அழைக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.